இலங்கை கல்வி நிர்வாக சேவை, இலங்கை நிர்வாக சேவை போன்ற நாடளாவிய சேவைகளின் போட்டி பரீட்சைகளில் தோற்ற இருக்கின்ற பரீட்சார்த்திகளுக்கு வணக்கம். இக்காணொளியிலே கிரகித்தல் பயிற்சி வினாத்தாள் 1 தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஏலவே வெளியிடப்பட்ட காணொளிகளிலே கிரகித்தல் வினாப்பத்திரத்தில் இருக்கின்ற வினாக்களை தனித்தனியாக பார்வையிட்டிருக்கின்றோம். இக்காணொளியின் வாயிலாக அனைத்து வகையான வினாக்களையும் உள்ளடக்கிய பயிற்சி வினாத்தாள் ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். வினா இலக்கம் 1. பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியினதும் பிரதான கருத்தை இயன்றளவு சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் எழுதுக. தடித்த எழுத்துக்களிலுள்ள சொற்றொடரினை பந்தியோடு தொடர்படுத்தி விளக்குக. அதாவது இங்கே 3 பந்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த பந்திகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை இயன்றளவு சுருக்கமாக்கி ஒரு வாக்கியத்தில் அல்லது தனி வாக்கியத்தில் எழுதுதல் என்றவாறு இந்த வினா அமைய பெற்றிருக்கின்றது. அத்தோடு அந்த உரைப்பகுதியிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற சொல் அல்லது சொற்றொடரினை பந்தியோடு தொடர்படுத்தி விளக்குவதாகவும் இந்த வினா கட்டமைப்பு காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஆனா நிலை பெறத்தக்க வளர்ச்சியினையும் அதனூடாக பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டையும் உறுதி செய்வதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் சூழல் பாதுகாப்புக்கும் இடையில் சமநிலையை பேணுவது முக்கியமானதாகும். வளங்கள் நுகர்வில் நிலைபெறாத வீதம், அத்துடன் சுற்றாடல் தாக்க தணிப்பு வழிமுறைகளை புறக்கணித்தல் என்பன ஊடாக பெறுவிக்கப்படுகின்ற பொருளாதார வளர்ச்சியானது காடுகள், நீர்நிலைகள், மண் போன்ற இயற்கை மூலவளங்கள் குறைவடைந்து சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடியது என்பதுடன் கழிவுகள் ஒன்று திரண்டும் அதனூடாக சூழல் மாசாக்கத்திற்கும் கூட வழிவகுக்கும் என்றவாறு இவ்வுரைப்பகுதி அமைய பெற்றிருக்கின்றது. ஏலவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், ஒரு உரைப்பகுதியை வாசித்து கொண்டு செல்கையிலேயே அதிலே என்ன பிரதான விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அல்லது குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு தனி வாக்கியத்தை அல்லது ஒரு வாக்கியத்தை எழுத முற்படுகையில் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த உரைப்பகுதியை 2 கூறுகளாக பாகுபடுத்தி அவற்றிலிருந்து தனித்தனியாக கருத்துக்களை எடுத்த பின்னர் அவற்றை இணைத்து எழுதுவோமாக இருந்தால் அங்கே ஒரு திருத்தமான ஒரு வாக்கியம் கிடைக்கப்பெறும். இந்த உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே இந்த உரைப்பகுதியின் முற்பகுதியில் பொருளாதாரம் சார்ந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்லிக்கொண்டு செல்கையிலேயே சூழல் சார்ந்த விடயமும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விவரங்கள் பிற்கூறில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி என்பது சூழல் பாதுகாப்போடு இணைந்ததாக சமநிலை தன்மை கொண்டு அமையப்பெறுதல் வேண்டும் என்றவாறாக உரைப்பகுதி வலியுறுத்தி நிற்கின்றது. மாறாக சூழலை புறந்தள்ளி ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அது சூழல் மாசடைவிற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கும் என்ற ஒரு விடயமும் இந்த உரைப்பகுதியில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவை இரண்டையும் இணைத்து ஒரு வாக்கியத்தை எவ்வாறு எழுதலாம் என்று நோக்குவோமாக இருந்தால், நிலைபேறான உறுதிமிக்க பொருளாதார வளர்ச்சிக்கு நிலைக்களனாக இருக்கின்ற சூழலை புறக்கணிப்பது மாசடைவுக்கு வழிவகுக்கும் என்றவாறாக ஒரு வாக்கியத்தை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே 2 விடயமும் அங்கே இணைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிலைபேறான உறுதிமிக்க பொருளாதார வளர்ச்சியும் வேண்டும், அதே நேரத்திலே சூழலை புறக்கணிப்பது மாசடைவுக்கு வழிவகுக்கும். எனவே அவற்றை கவனித்து சமநிலை பேணி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் இந்த ஒரு வாக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. உரைப்பகுதியில் தடித்த எழுத்தினால் வழங்கப்பட்ட பகுதியை பொறுத்தவரையிலே சுற்றாடல் தாக்க தணிப்பு, அதாவது சூழலுக்கு தீங்கி விளைவிக்கும் செயற்பாடுகளை குறைத்தல் என்ற ஒரு விடயத்தை தான் இந்த அடி
கூறி நிற்கின்றது. ஆவண்ணா பாடசாலையின் உள்ளேயும் இலங்கையின் கல்விச் செயலமைப்பிலும் விவரங்களையும் தகவல்களையும் வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் சிக்கனமாகவும் பெறவும் ஒழுங்குபடுத்தவும் பாதுகாப்பாகவும் உரிய வேளையில் வழங்கவும் கூடியதான கல்வி தகவல் முகாமைச் செயலமைப்பு ஒன்றை தமது பாடசாலை தொடர்பாக உருவாக்க வேண்டும். தேசிய கல்வி தகவல் முகாமைச் செயலமைப்பு ஒன்றுடன் தமது பாடசாலையை இணைப்பதில் அதிபர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். பாடசாலையில் இணையம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதையும் உறுதிப்படுத்தல் வேண்டும். இங்கே 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இணையம் சரியான முறையில் பயன்படுத்துவதை அதிபர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயமும், பாடசாலையை தகவல் முகாமை செயலமைப்பு ஒன்றுடன் இணைப்பதில் அதிபர்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும், அதே நேரத்திலே கல்வி தகவல் முகாமை செயலமைப்பு ஒன்றை தமது பாடசாலையில் உருவாக்க வேண்டும் என்றவாறும் இங்கே விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது பாடசாலை தொடர்பான தகவல்கள் மற்றும் தரவுகளை உரிய வகையிலே ஒழுங்குபடுத்தி அதே நேரத்திலே கேட்கப்படுகின்ற வேளையிலே அந்த தகவல்களை வழங்கக்கூடியதாகவும் ஒரு செயலமைப்பு பாடசாலையில் இருக்க வேண்டும். அவ்வாறான செயலமைப்பை நிறுவுவதில் அதிபர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் இங்கே பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் இணைத்து நாங்கள் ஒரு வாக்கியத்தை எழுத முற்படுவோமாக இருந்தால், இணைய பயன்பாட்டை உறுதி செய்து அனைத்து தகவல்களையும் தடைகளின்றி பெற்றுக்கொள்ளத்தக்க கல்வி தகவல் முகாமை செயலமைப்பு ஒன்றுடன் பாடசாலைகளை இணைப்பதில் அதிபர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றவாறு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வுரைப்பகுதியிலே தடித்த எழுத்தால் வழங்கப்பட்ட கல்வி தகவல் முகாமை செயலமைப்பு என்பது தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால், பாடசாலை சார்ந்த பன்மைத்துவ தகவல்கள், அதாவது பாடசாலையில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் அது சுட்டி நிற்கின்றது. பாடசாலை சார்ந்த பன்மைத்துவ தகவல்கள் மற்றும் தரவுகளை பேணவும், பாடசாலையிலே அவை தொடர்பான ஆவணங்களை பேணவும் வழங்கவும், தேவைப்படும் நேரத்திலே அவற்றை வழங்கவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறைமையே கல்வி தகவல் முகாமை செயலமைப்பு என்பது காணப்படுகின்றது என்றவாறாக எங்களால் இதற்கான ஒரு விளக்கத்தை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஈனா கோவிட்-19 உலகளாவிய நோய் தொற்றின் விளைவுகள் கேள்வி மற்றும் நிரம்பல் பக்கங்களின் ஊடாக உணவு முறைமைகளுக்கு ஊடுகடத்தப்படுகின்றன. இலங்கையில் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் தடை செய்யப்படாவிட்டாலும் நகர்வு மீதான கட்டுப்பாடுகள் காரணமாக உழைப்புச் செறிந்த பயிர்ச்செய்கைக்கும் ஏனைய உணவு நிரம்பல் சங்கிலி நடவடிக்கைகளுக்கும் மனிதவலு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதற்கேற்ப முடக்க காலத்தில் பதனிடல், பொதியிடல், களஞ்சியப்படுத்தல் மற்றும் விநியோகம் உள்ளடங்கிய இடைநிலை உணவு தயாரிப்பு செயல்முறைகள் என்பவையும் குறிப்பாக 2020 மார்ச் முதல் ஏப்ரல் இறுதி வரையிலான காலப்பகுதியில் விதிக்கப்பட்ட நாடளாவிய ரீதியிலான நகர்வு மீதான கட்டுப்பாடுகளினால் எழுந்த தொழிலாளர் பற்றாக்குறைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த உரைப்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பிரதான விடயம் என்னவென்று சொன்னால், கோவிட் நோய் தொற்றின் விளைவுகள் உணவு உற்பத்தியிலும் பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக நகர்வு மீதான கட்டுப்பாடுகளினால் தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள் இந்த உணவு உற்பத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றன என்றவாறான விடயங்கள் இந்த உரைப்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இவை யாவற்றையும் இணைத்து ஒரு வாக்கியத்தை எழுதுவோமாக இருந்தால், கோவிட்-19 உலகளாவிய நோய் தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகள் உணவு முறைமைகளில் மனிதவலு பற்றாக்குறையை ஏற்படுத்தி அவற்றின் தயாரிப்பு செயல்முறைகளில் தாக்கத்தை செலுத்தியது என்றவாறாக எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே தடித்த எழுத்தினால்
தரப்பட்டிருக்கின்ற நகர்வு மீதான கட்டுப்பாடுகள் என்பது தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால், நகர்வு மீதான கட்டுப்பாடு என்பது நோய் தொற்றினை கட்டுப்படுத்தும் பொருட்டு அமுலாக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகள் என்பதனை பிரதித்துவம் செய்வதாக காணப்படுகின்றது. வினா இலக்கம் 2. பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதனது சாராம்சத்தை 1/3 பகுதியாக சுருக்கி எழுதி பொருத்தமான தலைப்பொன்றையும் இடுக. சொற்களின் எண்ணிக்கையை பந்தியின் இறுதியில் குறிப்பிடுக. அதாவது சுருக்கம் எழுதுதல் தொடர்பான வினாவாக இது அமையப்பெறுகின்றது. ஏலவே வெளியிட்ட காணொளியிலே சுருக்கம் எழுதுவதற்கான நுட்பங்கள் தொடர்பாகவும் ஒரு சுருக்கத்தை எவ்வாறு இலகுவாக எழுதிக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் பல விடயங்களை பார்வையிட்டிருக்கின்றோம். எனவே அந்த காணொளியை பார்வையிடுவதன் வாயிலாக சுருக்கம் தொடர்பான மேலதிக தெளிவினை இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், சுருக்கம் எழுதுவதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரைப்பகுதியை குறைந்தது 7 அல்லது 8 கட்டங்களாக பாகுபடுத்தி அவற்றை 1, 2, 3 என்ற வகையிலே இலக்கமிட்டு அவற்றுக்கூடாக ஒவ்வொரு பகுதியிலுமிருந்து தனித்தனியான விடயங்களை வெளியே எடுத்து அவை யாவற்றையும் இணைத்து தொகுத்து ஒரு சுருக்கத்தை எழுதுதல் என்பது தொடர்பாக அந்த காணொளியிலே தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்வையிடுவதன் வாயிலாக ஒரு சுருக்கத்தை இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கும். இந்த உரைப்பகுதியை பொறுத்தவரையில் கல்வியின் மட்டத்தை மேம்படுத்தும் நோக்குடன் கொள்கை முன்னெடுப்புகள் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் தொடர்ந்தன. இதன்படி கல்வி அமைச்சு தொடர்பான ஆர்வலர்களின் ஒத்துழைப்புடன் அரசாங்கத்தின் கொள்கை நிகழ்ச்சி நிரலுடன் இசைந்து செல்லும் விதத்தில் 2018 தொடக்கம் 2025 காலப்பகுதிக்கான நடுத்தர கால உபாய திட்டம் ஒன்றினை அபிவிருத்தி செய்தது. அதாவது இங்கே சுட்டப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், கல்வி அமைச்சு கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான விடயங்களை அதனோடு தொடர்புடைய ஆர்வலர்களையும் இணைத்து மேற்கொண்டது என்ற ஒரு விடயம்தான் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அதற்கான ஒரு உபாய திட்டம் ஒன்றினையும் அபிவிருத்தி செய்தது என்ற ஒரு விடயமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சமமான கல்வி மற்றும் பொது கல்வியின் தரத்தை மேம்படுத்தல் என்பவற்றை உறுதிப்படுத்துவது உட்பட 4 முக்கிய அம்சங்களை கொண்ட துறைகளை இத்திட்டம் கொண்டிருந்தது. அதாவது இந்த திட்டம் என்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது என்பது தொடர்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிர்வாகம் தேர்ச்சி அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சுடன் சேர்ந்து 2018 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினை ஊக்குவிக்கும் நோக்குடன் நடவடிக்கைகளை நடைமுறைக்கிட்டது. அதாவது நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அது மேற்கொண்டது. 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம், அதாவது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான நடைமுறைகள் இடம்பெற்று கொண்டிருக்கையிலே அவற்றிலே ஒரு அங்கமாக இது இடம்பெறுகின்றது. இந்நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பொதுவானதும் பிரயோகிக்கத்தக்கதுமான கூறுகளை உள்ளடக்கிய தொழில்பாட பிரிவுகளை கற்பதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள். 2017 தொடங்கப்பட்ட முன்னோடி செயற்றிட்டம் மொத்தமாக 195 பாடசாலைகளில் 2018 நடைமுறைக்கிடப்பட்டன. இங்கே 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி செயற்றிட்டத்தின் அமைப்பு தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற விடயங்களாகவே இருக்கின்றன. எனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை வைத்து கொண்டுதான் நாம் சுருக்கத்தை அணுகுதல் வேண்டும். இம்முன்னோடி செயற்றிட்டங்கள் செயலமர்வுகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களையும் நடாத்துதல், பௌதீக மூலவளங்களை வழங்குதல், மாணவர் அனுமதி மற்றும் ஆசிரியர் பயிற்சி, அதேபோன்று ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் என்பவற்றை உள்ளடக்கி இருந்தது. அதாவது இந்த செயற்றிட்டத்தின் உள்ளடக்கம் சார்ந்த விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேவேளை கல்வி அமைச்சு தொழிற்பயிற்சி பிரிவின் கீழ் 2ஆம் ஆண்டு கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு
தேர்ச்சி அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சின் ஒத்துழைப்புடன் தேசிய தொழிற்பயிற்சி தகமை மட்டம் 4க்கு சமனான சான்றிதழை வழங்குவதற்காக மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளையில் தனியார் துறை உட்பட ஏனைய தொடர்பான நிறுவனங்களுடன் ஆரம்ப கலந்துரையாடல்களுடன் ஈடுபட்டு வருகின்றது என்றவாறாக இந்த உரைப்பகுதி அமையப்பெற்றிருக்கின்றது. இந்த உரைப்பகுதியின் பிற்கூறிலே இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வியை தொடர்கின்ற அந்த மாணவர்களுக்கான ஒரு சான்றிதழை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டிலும் கல்வி அமைச்சு ஈடுபட்டிருக்கின்றது என்பது தொடர்பான விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசிய கல்வி நிர்வாகம் 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தொழிற்பாடங்களுக்காக 26 பாடத் தொகுப்புகளின் அபிவிருத்திகளை உள்ளடக்கிய பாடவிதான அபிவிருத்திகளை நோக்கமாக கொண்டு வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தியது என்றவாறாக இந்த உரைப்பகுதி நிறைவு காண்கின்றது. இங்கே அந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி செயற்பாட்டின் பாடவிதானம் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இவை யாவற்றையும் இணைத்து ஒரு சுருக்கத்தை எவ்வாறு எழுதலாம் என்றால், சமமான கல்வி மற்றும் பொது கல்வி மேம்பாட்டை நோக்காக கொண்டு கல்வி அமைச்சு பலரது ஒத்துழைப்புடன் 2018-2025 காலப்பகுதிக்கான நடுத்தர கால உபாய திட்டமொன்றினை அபிவிருத்தி செய்தது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வியை வலுப்படுத்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டு அதற்குரிய முன்னோடி செயற்பாடுகள் பலவும் மேற்கொள்ளப்படலாயிற்று. அத்தோடு இத்திட்டத்தில் இணைந்து கொள்ளும் மாணவர்களை வலுப்படுத்த தொழிற்பயிற்சி தகமை மட்டம் 4க்கு சமனான சான்றிதழ் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான கலந்தாய்வு தனியார் துறையினரோடும் நடாத்தப்பட்டது என்றவாறாக ஒரு சுருக்கத்தை எங்களால் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எழுதப்பட்ட சுருக்கத்திற்குரிய தலைப்பாக கல்வி சீர்திருத்த திட்டங்களில் 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் வகிபாகம் என்பதனை கூறக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற வேறு தலைப்புகளையும் பொருத்தமான முறையிலே இந்த சுருக்கத்திற்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். சுருக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான விடயங்களை கருத்தில் கொண்டு அவ்வாறான வெவ்வேறு தலைப்புகளை உருவாக்கி அவற்றிலிருந்து மிக பொருத்தமான தலைப்பொன்றினை எழுதிய சுருக்கத்திற்காக வழங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான விடயங்களிலே தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வதன் வாயிலாக தெளிவான ஒரு விளக்கத்தை மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து வினா 3. பின்வரும் உரைப்பகுதிகள் ஒவ்வொன்றினதும் இறுதியில் அ, ஆ, இ என 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. இக்கூற்றுக்களுள் உங்களது கருத்தின்படி தரப்பட்டுள்ள உரைப்பகுதிக்கு மிகவும் பொருத்தமான கூற்று எது என்பதை குறிப்பிடுக என்றவாறான வினாவாக காணப்படுகின்றது. அதாவது இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற 3 கூற்றுக்களுள் உரைப்பகுதியை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கூற்று எது என்பதைத்தான் நாங்கள் இந்த வினாவிலே தெரிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே அந்த உரைப்பகுதியை வாசித்து கொண்டு செல்கையில் அந்த உரைப்பகுதியில் பிரதானமாக என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து கொண்டு அவற்றை வைத்து கொண்டு இந்த கூற்றுக்களில் அவற்றோடு இணைந்து எந்த கூற்று செல்கின்றது என்பதை முதல்லே நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வரிசையிலே 1. அரசாங்கம் அதன் அதிகார வரம்பின் கீழ்வரும் நிறுவனங்களின் ஊடாக 2018 வீடமைப்பினை அபிவிருத்தி செய்வதற்கும் நகர அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்குமாக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டது. அதாவது அரசாங்கம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களிலே அதனோடு இணைந்த நிறுவனங்களோடு இணைந்து பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டது என்ற ஒரு விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வீடமைப்பு அபிவிருத்தி மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு நகரமயமாக்கலின் தோற்றம் பெற்று வரும் போக்குகள், இயற்கை அனர்த்தங்களின் தாக்கம்,
மற்றும் நீடித்து நிலைத்திருக்கும் மனித குடியிருப்பு அபிவிருத்திகளின் தாக்கம் என்பவற்றை உள்ளடக்கும் விதத்தில் தேசிய வீடமைப்பு கொள்கையை திருத்தும் கொள்கை வழிமுறைகளை மேற்கொண்டது. அதாவது பிற்கூறிலே அரசாங்கம் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டது என்பது தொடர்பான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த விடயங்களை மனதில் இருத்தி கொண்டு கீழே வழங்கப்பட்டிருக்கின்ற கூற்றுக்களை நாங்கள் வாசித்து பார்த்து அவற்றோடு மிக நெருக்கமாக எந்த கூற்று உடன்படுகின்றது என்பதை நாங்கள் முதல்லே தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நெருக்கமாக உடன்படுகின்றது என்று தெரிவு செய்த கூற்றை மீண்டும் ஒரு முறை உரைப்பகுதியோடு தொடர்படுத்தி உறுதிப்படுத்திய பிற்பாடு இறுதி முடிவுக்கு வருதல் வேண்டும். ஆனால் வீடமைப்பினை அபிவிருத்தி செய்வதற்கான பல்தர செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டது. இது இந்த உரைப்பகுதியிலே பிற்கூறில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த கூற்று ஒரு விடயத்தை மாத்திரம் பேசி நிற்கின்றது. ஆவன்னா தனது அதிகார வரம்பிற்குள் உள்ளடங்கும் நிறுவனங்களின் ஊடாக பரந்துபட்ட சிந்தனையோடு தேசிய வீடமைப்பு கொள்கையை திருத்தும் வழிமுறைகளை அரசு மேற்கொண்டது. இந்த கூற்றை பொறுத்தவரையிலே இந்த கூற்று இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களையும் பிரதித்துவப்படுத்துகின்ற கூற்றாக காணப்படுகின்றது. எனவே முதற்கட்டமாக இந்த கூற்றினை நாங்கள் தெரிவு செய்த பிற்பாடு அடுத்து வருகின்ற கூற்றையும் வாசித்து பார்த்தல் வேண்டும். சில வேளைகளில் அந்த கூற்று இதைவிட இன்னும் நெருக்கமானதாகவும் அமையப்பெறலாம். இங்கே ஈனா அரசாங்கம் அதனது அதிகார வரம்பின் கீழ் தேசிய வீடமைப்பு கொள்கையை திருத்தம் செய்தது என்றவாறு அமையப்பெற்றிருக்கின்றது. எனவே இங்கே திருத்தம் செய்தது என்று சொல்லப்பட்ட விடயத்தை வைத்துக்கொண்டே நாங்கள் இதனை நிராகரித்து விடலாம். அங்கே திருத்தும் கொள்கை வழிமுறைகளை மேற்கொண்டது, அதற்கான செயற்திட்டங்களை அது மேற்கொண்டது என்றவாறு தான் அமையப்பெற்றிருக்கின்றது. அதே நேரத்திலே இது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மாத்திரம் பிரதித்துவம் செய்கின்றது. அந்த வரிசையில் இந்த உரைப்பகுதிக்கு மிக பொருத்தமான கூற்றாக ஆவண்ணா பகுதியில் இருக்கின்ற கூற்றினை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது வினா, நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தியை எய்துவதற்கு சுற்றாடல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றுக்கு இடையே சமநிலை ஒன்றினை பேணும் பொருட்டு சுற்றாடலை பாதுகாப்பதற்காக நிறுவன ரீதியான கட்டமைப்பு ஒன்றினை வலுப்படுத்தும் அதன் முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ந்தும் மேற்கொண்டது. இங்கே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி, அதற்காக சூழல் சார்ந்த பாதுகாப்பு முக்கியம், அதனை அரசாங்கம் தொடர்ந்தும் மேற்கொண்டது என்றவாறான ஒரு விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு அனர்த்த இடர் நேர்வுகளை தணிப்பதற்காக 2018ஆம் ஆண்டு பகுதியில் பல செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அப்போ இதற்காக எவ்வகையான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்பது தொடர்பாக இரண்டாவது பகுதியில் பேசப்பட்டிருக்கின்றது. மண் சரிவுகளை குறைத்தல் மற்றும் நிலச்சரிவுகளை உறுதிப்படுத்தும் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தல், பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் பாதிக்கக்கூடிய சமூகங்களை மீள குடியமர்த்தல் என்பன அனர்த்த பாதிப்புகளை குறைப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட பணிகளாகும். அதாவது என்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் பிற்கூறிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இவை யாவற்றையும் மனதில் இருத்தி கொண்டு அதன் கீழே வழங்கப்பட்டிருக்கின்ற 3 கூற்றுக்களையும் வாசித்து பார்த்தல் வேண்டும். அவ்வாறு வாசித்து பார்க்கையில் எங்களால் இந்த உரைப்பகுதியிலிருந்து கிரகித்து கொண்ட விடயங்களோடு எந்த கூற்று மிக நெருக்கமாக பொருந்தி செல்கின்றதோ அதனை நாம் இதற்குரிய விடையாக தெரிவு செய்தல் வேண்டும். அந்த வரிசையிலே ஆனா மண் சரிவுகளை குறைத்தல் மற்றும் நிலச்சரிவுகளை உறுதிப்படுத்தும் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் போன்றவற்றை அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு மேற்கொண்டது. இந்த கூற்றை பொறுத்தவரையிலே இது இந்த உரைப்பகுதியில் பிற்கூறில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செயற்பாடுகள் தொடர்பான விவரிப்புகளாகவே காணப்படுகின்றன. எனவே இந்த கூற்று இந்த உரைப்பகுதியை முழுமையாக பிரதித்துவப்படுத்தவில்லை என்ற அடிப்படையிலே அதனை நாம் நிராகரிக்கலாம். ஆவன்னா
அனர்த்த இடர் நேர்வுகளை குறைக்கும் பொருட்டு சுற்றாடலிலே சமநிலை ஒன்று பேணப்படுதல் வேண்டும். இந்த விடயமும் உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது ஒரு பகுதி மாத்திரம்தான். எனவே இந்த கூற்றையும் எங்களால் நிராகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈனா கூற்றை பொறுத்தவரையிலே சூழலை பாதுகாத்து சமநிலை ஒன்றை பேணும் பொருட்டு அனர்த்த இடர் நேர்வுகளை இழிவளவாக்குவதற்கான செயற்றிட்டங்கள் பலவற்றை அரசாங்கம் மேற்கொண்டது. இந்த கூற்றை பொறுத்தவரையிலே இந்த கூற்று இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களையும் பிரதித்துவப்படுத்துவதாக காணப்படுகின்றது என்ற அடிப்படையிலே இந்த உரைப்பகுதிக்கு மிக பொருத்தமான கூற்றாக ஈனா பகுதியில் இருக்கின்ற கூற்றை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது உரைப்பகுதி கோவிட்-19 நோய் பரவலின் இரு அலைகளையும் கட்டுப்படுத்துவதில் இலங்கை தீவிரமான சவால்களை எதிர்கொண்ட போதிலும் சுகாதாரத்துறையினரதும் ஏனைய ஆர்வலர்களதும் கூட்டான நடவடிக்கைகள் 2020 காலப்பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கையினை முகாமை செய்யத்தக்க மட்டங்களில் பேணுவதற்கு நாட்டினை இயலச் செய்தன. அதாவது இந்த கோவிட்-19 நோய் தொடர்பான விடயப்பரப்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே சுகாதாரத்துறையும் ஏனைய துறைசார் அமைப்புகளும் இணைந்து எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டன, அவ்வாறான நடவடிக்கைகளின் வாயிலாக இலங்கையிலே எவ்வாறு அது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது என்பது தொடர்பான விடயங்கள் அங்கே சுட்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன. 2020 ஜனவரியில் முதலாவது கோவிட்-19 நோயாளி இனங்காணப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டிற்கான நுழைவு மையங்களில் பரிசோதனை மேற்கொள்ளல், பரிசோதனை வசதிகளை அதிகப்படுத்தல், அனைத்து தொற்றுக்குள்ளான ஆட்களையும் தனிமைப்படுத்தல், வைத்தியசாலையில் அனுமதித்தல், தொடர்புகளை பேணியோரை கண்டுபிடித்தல் மற்றும் தொடர்பு வைத்தோரை பெயர் குறிப்பிட்ட நிலையங்களில் தொற்றொதுக்கம் செய்தல், கோவிட்-19 நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு குறித்தொதுக்கப்பட்ட வைத்தியசாலைகளை அதிகரித்தல் மற்றும் தீவிர கவனிப்பு பிரிவு இயலளவினை அதிகரித்தல், உலகளாவிய நோய் தொற்றினை முறியடிப்பதற்கான மனித மற்றும் பௌதீக வளங்களை அதிகரித்தல் போன்றன ஊடாக நோய் பரவலினை கட்டுப்படுத்துவதற்கான முனைப்பான வழிமுறைகளை இலங்கை எடுத்தது. இங்கே பிற்கூறிலே எவ்வாறான நடவடிக்கைகளை எல்லாம் இலங்கை மேற்கொண்டது என்பது தொடர்பான விடயங்கள் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இவை யாவற்றையும் மனதில் இருத்தி கொண்டு கூற்றுக்களை பார்ப்போமாக இருந்தால், ஆனால் மனித மற்றும் பௌதீக வளங்களை உரிய வகையில் முகாமை செய்து நோய்த்தாக்க வலுவை கட்டுப்படுத்துவதற்கான காத்திரமான செயன்முறைகளை இலங்கை கைக்கொண்டது என்றவாறு முதலாவது கூற்று அமையப்பெற்றிருக்கின்றது. இந்த முதலாவது கூற்றிலேயே இந்த உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விடயங்களும் இருப்பதாகவே தோன்றுகின்றது. இருந்தாலும் உறுதிப்படுத்தலுக்காக அடுத்து வருகின்ற கூற்றுக்களையும் நாம் வாசித்து பார்த்தல் வேண்டும். ஆவன்னா கோவிட்-19 நோய் பரவலின் இரு அலைகளையும் கட்டுப்படுத்துவதில் இலங்கை தீவிரமான சவால்களை எதிர்கொண்டது. இந்த கூற்று உரைப்பகுதியின் ஒரு விடயத்தை மாத்திரம் பேசுகின்றது. ஈனா உலகளாவிய நோய் தொற்றினை முறியடிக்க 2020 காலப்பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கையினை முகாமை செய்தமை சுகாதாரத்துறைக்கு உதவியளித்தது. அது சொல்லப்பட்ட விடயம்தான். ஆனால் முழுமையாக இந்த உரைப்பகுதியை இந்த கூற்று பிரதித்துவம் செய்யவில்லை. எனவே இந்த உரைப்பகுதிக்கான பொருத்தமான கூற்றாக ஆனா பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற கூற்றினை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வினா 4. தரப்பட்ட பந்தியை அடிப்படையாக கொண்டு கீழே தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் எனவும் பிழையாயின் இல்லை எனவும், தரவுகளை கொண்டு முடிவுக்கு வர முடியாவிடின் தீர்மானிக்க முடியாது எனவும் தெரிவு செய்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டிவிடுக என்ற வினா காணப்படுகின்றது. ஆம் இல்லை தீர்மானிக்க முடியாது என்னும் இந்த வினா வகையை பொறுத்தவரையில் முதலில் உரைப்பகுதிக்கு கீழே தரப்பட்டிருக்கின்ற கூற்றுக்களை வாசித்தல் வேண்டும். அவ்வாறு வாசித்து கொண்டு செல்கையில் வினாக்களிலிருந்து
முக்கியமான சொற்களை அல்லது சொற்றொடர்களை எடுத்துக்கொண்டு அவ்விடயம் உரைப்பகுதியில் எங்கிருக்கின்றது என்பதனை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நேர விரயத்தை தவிர்த்து கொள்ள முடியும். இவ்வாறு அனைத்து கூற்றுக்களுக்குமான இடங்களை அடையாளப்படுத்திய பின்னர் தனித்தனியாக கூற்றுக்களை ஆழமாக வாசித்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கு தரப்பட்டிருக்கின்ற கூற்றுக்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளல் என்பது பிரதான விடயமாக காணப்படுகின்றது. அந்த வரிசையிலே ஆம் என்பதனை உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களோடு கூற்று முழுமையாக ஒத்திருக்கும் வேளையிலே தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை என்பதனை உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களோடு கூற்று ஒத்திருக்காத போது அல்லது முரணாக இருக்கின்ற போது தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. தீர்மானிக்க முடியாது என்பதனை உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு கூற்று தொடர்பான முடிவுக்கு வர முடியாத சந்தர்ப்பங்களில் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வகையான வினா தொடர்பான தனியான காணொளி ஒன்றினை ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றேன். மேலதிக தெளிவினை பெற்றுக்கொள்ள அதனை பார்வையிட முடியும். அந்த வரிசையிலே இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற உரைப்பகுதியினை பொறுத்தவரையில் இந்த உரைப்பகுதி COVID-19 பின்னரான காலப்பகுதியிலே இலங்கையின் தொலைத்தொடர்பு சேவைகள் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றன, அந்த செயற்பாடுகளின் வாயிலாக சமூகம் எத்தகைய நன்மைகளை பெற்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான பல விடயங்களை பேசுவதாக இந்த உரைப்பகுதி காணப்படுகின்றது. அந்த வரிசையிலே இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடங்களை நான் இலக்கங்களினால் குறித்து காட்டியிருக்கின்றேன். அவ்வாறு கூற்றுக்கள் இடம்பெறுகின்ற இடங்களை அடையாளப்படுத்துவதன் வாயிலாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வினாக்களுக்குரிய விடைகளை அணுகுகின்ற வேளையிலே கால விரயத்தினை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உரிய இடங்களை நேரடியாக அடையாளப்படுத்திய பிற்பாடு அந்த இடங்களை உறுதிப்படுத்துவதன் வாயிலாக வினாக்களுக்கான விடையினையங்களால் அணுகக்கூடியதாக இருக்கும். சில வினாக்களை பொறுத்தவரையிலே அந்த இடத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு விடையளிக்க முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அவ்வாறான வினாக்கள் அந்த உரைப்பகுதியின் முழுமையையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அமையப்பெறலாம். எனவே இவ்வாறு நாங்கள் கட்டங்கட்டமாக வாசித்து கொண்டு செல்கையிலேயே அந்த உரைப்பகுதியில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவற்றை வைத்து கொண்டு அவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உரைப்பகுதிக்கு கீழே இருக்கின்ற வினாக்களில் கூட அவ்வாறான வினாக்கள் இருக்கின்றன. அதாவது உரைப்பகுதியை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில வினாக்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அவ்வகை வினாக்களை பார்வையிடும் போது அது தொடர்பான தெளிவினை மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கூற்று 1. தொலை தொடர்பூட்டல்கள் துறையின் இடையறா பணிகளால் நாட்டின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் தடையின்றி இடம்பெற்றன. முதலிலே கூற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே தொலை தொடர்பூட்டல் துறையினுடைய தொடர்ச்சியான பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன, அதனால் பொருளாதார நடவடிக்கைகளும் தடையின்றி இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இந்த கூற்று கூறி நிற்கின்றது. உரைப்பகுதியிலே அடையாளப்பட்ட இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு மத்தியில் பல முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் தொடருவதற்கு முக்கிய அம்சமாக நாட்டின் தொலை தொடர்பூட்டல்கள் துறை பணியாற்றியது. ஆகவே கூற்றில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை உரைப்பகுதியும் கூறி நிற்கின்றது. எனவே இந்த கூற்றிற்குரிய முடிவாக ஆம் என்பதை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. கூற்று 2. நாட்டில் நகர்வு மீதான கட்டுப்படுத்தல்களால் முக்கியமான பொதுத்துறைகள் முழுவதுமாக செயற்பட முடியாமல் இடர்பட்டன. நகர்வு மீதான கட்டுப்படுத்தல் என்பது தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடை குறிக்கின்றது. எனவே இவ்வாறான கட்டுப்பாடுகளால் முக்கியமான பொதுத்துறைகள் முழுவதுமாக செயற்பட முடியாமல் இடர்பட்டன என்பதை இந்த கூற்று கூறி நிற்கின்றது. உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே நடமாட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் விதிக்கப்பட்ட
பொது சுகாதார வழிமுறைகள் என்பவற்றுக்கு மத்தியில் தொலைத்தொடர்பூட்டல் வழங்குனர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாக்கமிக்க சேவைகளின் காரணமாக வங்கித் தொழில், சுகாதாரம், கல்வி, சில்லறை வர்த்தகம் மற்றும் பொது நிர்வாகம் போன்ற பல்வேறு முக்கிய துறைகள் முழுவதுமான செயற்பாடுகள் பாரியளவிற்கு தொடர்ந்தும் நிகழக்கூடியதாக இருந்தன. இங்கே நிகழுகின்றன என்பதை அது கூறி நிற்கின்றது. ஆனால் கூற்று இடர்படுகின்றன என்று கூறி நிற்கின்றது. எனவே இந்த கூற்றுக்குரிய முடிவாக இல்லை என்பதை எங்களால் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இங்கே குறிக்கப்பட்ட பொதுத்துறைகளிலே அந்த செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன, நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை அது பிரதித்துவம் செய்கின்றது. கூற்று 3, செல்லிட தொலைபேசி இணைப்புகளின் வீழ்ச்சிக்கு பாவனையாளரின் நுகர்வு குறைவே காரணமாகும். இந்த கூற்றுக்குரிய முடிவாக தீர்மானிக்க முடியாது என்பதை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். காரணம், உரைப்பகுதியிலே செல்லிட தொலைபேசி இணைப்புகளின் வீழ்ச்சி தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே அன்றி பாவனையாளர் தொடர்பான விடயங்கள் எவையும் அங்கே சொல்லப்படவில்லை. எனவே வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த தகவல்களை கொண்டு இந்த கூற்றுக்குரிய முடிவுக்கு வர முடியாது என்ற காரணத்தினாலே தீர்மானிக்க முடியாது என்பதனை நாங்கள் விடையாக தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கூற்று 4, இணையதள பயன்பாட்டில் கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டமைக்கு நகர்வு கட்டுப்பாடும் ஒரு காரணம். உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே வீட்டிலிருந்து பணியாற்றுதல் அறிமுகப்படுத்தப்பட்டு நடமாட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் மூலம் இணையதள பயன்பாட்டில் கணிசமான வளர்ச்சியொன்று காணப்பட்டது. எனவே கூற்றும் அதனை பிரதித்துவப்படுத்துவதனால் இந்த கூற்றுக்கான முடிவாக ஆம் என்பதை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கூற்று 5, இலங்கையில் தொலைத்தொடர்பூட்டல் சேவைகள் எதிர்வரும் ஆண்டுகளில் உயர் பெறுதியை அடைந்து கொள்ளும். கூற்று என்ன சொல்ல வருகின்றது என்றால், இலங்கையினுடைய தொலைத்தொடர்பூட்டல் சேவைகள் எதிர்வருகின்ற காலங்களிலே இன்னும் உயர்நிலையை அடைந்து கொள்ளும் என்றவாறு இது கூறியிருக்கின்றது. ஆனால் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை வைத்து கொண்டு எதிர்வரும் ஆண்டுகளில் அது இவ்வாறு இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு எங்களால் வர முடியாது. எனவே வழங்கப்பட்டிருக்கின்ற தரவுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு முடிவுக்கு வர முடியாது என்ற காரணத்தினாலே இந்த கூற்றுக்குரிய முடிவாக தீர்மானிக்க முடியாது என்பதனை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இந்த வினாவை பொறுத்தவரையிலே இந்த வினாவின் கீழே இடம்பெற்றிருக்கின்ற கூற்றுக்களுக்குரிய முடிவாக இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற உரைப்பகுதியை மாத்திரம் வைத்து கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வகைப்பட்ட வினாக்களை அணுகுகின்ற வேளையிலே மிகவும் தெளிவாக அணுகுவது மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. கூற்று 6, இலங்கை தொலைத்தொடர்பூட்டல் சேவையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு துறைசார் அமைப்புகள் விருப்பம் கொண்டுள்ளன. அதாவது இலங்கையினுடைய தொலைத்தொடர்பூட்டல் சேவையை வழங்குகின்ற நிறுவனங்கள் யாவுமே தொலைத்தொடர்பூட்டல் சேவையை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றன என்பது தொடர்பான பல விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே அந்த அமைப்புகள் விருப்பம் கொண்டிருந்தால் மாத்திரமே அவ்வாறான முனைப்புமிக்க செயற்பாடுகளில் ஈடுபடும் என்ற அடிப்படையிலே இந்த கூற்றுக்குரிய முடிவாக ஆம் என்பதனை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கூற்று 7, தொலைத்தொடர்பூட்டல் துறையினை முனைப்புமிக்கதாக்குவதில் துறைசார் அமைப்புகள் வெற்றி கண்டுள்ளன. அதாவது தங்களுடைய சேவைகளினால் தொலைத்தொடர்பூட்டல் துறையிலே பல வெற்றிகளை அந்த நிறுவனங்கள் கண்டிருக்கின்றன என்பதை இந்த கூற்று கூறியிருக்கின்றது. உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே தொலைத்தொடர்பூட்டல் துறையினை வளர்ப்பதற்கான பல செயற்பாடுகளை நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்கின்றன என்பதனை கூறியிருக்கின்ற அதே நேரத்திலே தொடர்பூட்டல் தொழில்நுட்ப முகவர் ஆண்மையினாலும் பல்வேறு தொடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்றவாறாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தொலைத்தொடர்பூட்டல் துறையினை வளர்ப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவே அன்றி அவற்றிலே அவை முழுமையாக வெற்றி கண்டுள்ளன
என்பதனை எங்களால் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு முடிவுக்கு வர முடியாத என்ற காரணத்தினாலே தீர்மானிக்க முடியாது என்பதனை இந்த கூற்றுக்குரிய முடிவாக எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கூற்று 8 தொலைத்தொடர்பு வாய்ப்புகளை நாடெங்கும் வினைத்திறனாக்கும் பொருட்டு நிவர்த்தி திட்டம் ஒன்று இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நிவர்த்தி திட்டம் பரிகாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றவாறு இந்த கூற்று கூறி நிற்கின்றது. உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே சேவை அளிக்கப்படாத அல்லது குறைவாக சேவை அளிக்கப்படுகின்ற நாட்டின் பிரதேசங்களை இனங்காண்பதற்கு கமட சந்நிவேதனைய என்ற கருத்திட்டத்தை இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தொடங்கியது. இங்கே அந்த நிவர்த்தி திட்டம் என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற கருத்திட்டத்தையே பிரதித்துவப்படுத்துகின்றது. எனவே இந்த கூற்றுக்குரிய முடிவாக ஆம் என்பதை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கூற்று 9 இணையதள இணைப்புகள் 30.7% வளர்ச்சி கண்டமைக்குள் 2021 பயன்பாட்டிலுள்ள செல்லிட மற்றும் நிலையான இணையதள இணைப்புகள் உள்ளடங்குகின்றன. இந்த கூற்றை பொறுத்தவரையிலே உரைப்பகுதியிலே 2020 பற்றித்தான் அது பேசி நிற்கின்றது. உரைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற கூற்றுக்கு முரணாக இங்கே 2021 என்ற விடயம் இணைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த கூற்றுக்குரிய முடிவாக இல்லை என்பதனை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10வது கூற்று இலங்கை தொலைத்தொடர்பு வலையமைப்பின் தரத்தில் சில பிரச்சனைகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உரைப்பகுதியிலே பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. தரம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இடத்திலே தொலைத்தொடர்பு வலையமைப்பின் தரத்திலே பிரச்சனைகள் இன்னும் இருக்கின்றன என்பது தெளிவாகின்றது. எனவே இந்த கூற்றுக்குரிய முடிவாக ஆம் என்பதனை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான வினாக்களை பொறுத்தவரையிலே மிகவும் கவனமாக அணுகுவதன் வாயிலாக உயர் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 5வது வினா பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. இவ்வகையான வினாக்களை பொறுத்தவரையிலே தரப்பட்டிருக்கின்ற உரைப்பகுதிக்கு கீழே வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்களுக்கு அந்த உரைப்பகுதியை மையமாக கொண்டு விடையளித்தல் என்பது காணப்படுகின்றது. இங்கே பிரதானமாக கவனிக்க வேண்டிய விடயம் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாக்களுக்கு சுட்டிப்பாக விடையளித்தல் என்பது காணப்படுகின்றது. அந்த வரிசையிலே வினாக்களை தெளிவாக விளங்கி கொண்டு அந்த வினாக்களுக்குரிய விடயங்கள் உரைப்பகுதியில் எங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்பதனை அடையாளப்படுத்தல் வேண்டும். அவ்வாறு அடையாளப்படுத்தி கொண்ட பிற்பாடு நிறைவாக அவற்றை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த வினாக்களுக்குரிய விடைகளால் எங்களால் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே சில இடங்களை நான் அடையாளப்படுத்தி ஆ இ ஆ என்றவாறு வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றேன். அவ்வாறே ஒரு நுட்பத்தை பாவிப்பதன் வாயிலாக அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எங்களால் தெளிவாக வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றிலும் நேர விரியம் என்பதை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான சில நுட்பங்களை கிரகித்தல் வினாப்பத்திரத்திலே பாவிப்பதன் வாயிலாக நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு சரியான விடைகளையும் அணுகக்கூடியதாக இருக்கும். எனவே இதுபோன்ற வினாக்களிலே தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வதன் வாயிலாக விரைவாக அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எங்களால் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கை பொருளாதாரத்தின் மீது சவால்களை ஏற்படுத்திய புறக்காரணி யாது? உரைப்பகுதியின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அதிகரித்து செல்லும் நிச்சயமற்ற தன்மைதான் இலங்கை பொருளாதாரத்தின் மீது சவால்களை ஏற்படுத்திய ஒரு புறக்காரணியாக காணப்படுகின்றது. ஆவன்னா வர்த்தக பதற்றம் நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ளது. உரைப்பகுதியிலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சீனா, ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஐரோப்பிய வலயம் ஆகியவற்றுக்கிடையேதான் வர்த்தக பதற்றம் நிலவுகின்றது என்பது தொடர்பாக உரைப்பகுதி கூறி நிற்கின்றது. ஈனா இலங்கையின் வர்த்தகத்தை
பாதிக்கத்தக்க காரணியாக எவ்விடயம் இனங்காணப்பட்டுள்ளது. அதாவது பலவீனமான பொருளாதார தோற்றப்பாடுதான் இலங்கையின் வர்த்தகத்தை பாதிக்கத்தக்க காரணி என்று உரைப்பகுதி கூறி நிற்கின்றது. உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே பின்முன்னாக அந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கும், அவற்றை நுணுகி பார்ப்பதன் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இயன்னா உள்நாட்டு பணவீக்கத்தில் எதன் செல்வாக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டுப்படுத்தப்பட்ட மட்டத்தில் காணப்படும் உலக எண்ணெய் விலைகள் என்பதை நாங்கள் இதற்குரிய விடையாக எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஊனா உலக சந்தையில் வட்டி வீதங்களில் ஏற்படும் அதிகரிப்பினால் ஏற்படும் எதிர்கணிய விளைவுகள் யாவை? எதிர்கணிய விளைவு என்பது எதிர்விளைவு. இங்கே 2 விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அரசாங்கம் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் என்பவற்றின் படுகடன் பணி கொடுப்பனவுகளை அதிகரிக்க கூடும் என்ற ஒரு விடயமும், நாட்டின் பெருமளவான நிதியியல் உறுதிப்பாடின்மைகளும் பலவீனமான இடர் நேர்வு தோற்றப்பாட்டிற்கும் இட்டுச் செல்லக்கூடும் என்ற விடயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான வினாக்களை தொடர் பயிற்சிகளின் வாயிலாக இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.